என்னத்த ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா கலா, எல்லாம் அந்த ரேவதியோட எம்டியை பத்தி தான். ஏன் அவருக்கு என்ன? அவர்தான் விருந்து சாப்பிட வீட்டுக்கே வரேன்னு சொல்லிட்டாரே. இருந்தாலும் எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ரேவதியோட எம்டி அந்த கார்த்தியா இருப்பானோன்னு. அத்த, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எதை வச்சு நீ அவ்வளவு உறுதியா சொல்ற? நீங்க காணாம போனதும் நான் தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை உள்ள தூக்கி வச்சேன். அப்புறம் எப்படி அவன் உங்களை காப்பாத்திருக்க முடியும்? என்ன சொல்ற? நீ கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை உள்ள தூக்கி வச்சியா? ஆமாங்க அத்த, உங்களை காணோன்னதும் நான் பதறி போயிட்டேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டேன். உங்க வீட்ல இருக்கிற எல்லாருமே என்ன தடுத்தாங்க. கம்ப்ளைண்டே கொடுக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் தான் உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்து அந்த கார்த்திக் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். வீட்ல இருக்கிற எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அதனாலதான் உன்னை கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிருப்பாங்க. ஆமா அத்த, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் கம்ப்ளைண்டே கொடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா நான் கேட்கல. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை ஸ்டேஷன்லயே இருக்க வச்சேன். அப்புறம் எப்படி அவன் உங்களை காப்பாத்திருக்க முடியும்? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல அத்த. அப்போ ஹாஸ்பிட்டல்ல ரேவதி பார்த்ததா சொன்ன அந்த எம்டி கார்த்தி இல்லையா? கண்டிப்பா இருக்காது அத்த. ரேவதியோட எம்டி வேற ஒரு ஆளு. நான் தான் அவ ஆபீஸ்க்கே போய் பார்த்துட்டு வந்தனே. அதுவும் இல்லாம அந்த ஆளோட செல்ஃபியும் எடுத்துட்டு வந்தனே. அவன் கார்த்தியா இருந்திருந்தா விருந்துக்கு வர சம்மதிச்சிருப்பானா? முடியாதுன்னு தானே சொல்லியிருப்பான். கோலி குண்டு மேல இருக்கு மேட்டு, மேட்டு மேல கால வச்சா அத்தைக்கு இருக்கு வேட்டு, மேட்டு மேல அத்தை வந்து கால வைப்பாங்களா, சகல வரும்போது எங்க அத்தை வீட்டுல இருப்பாங்களா? மாப்பிள்ள, நானே அவளுக்கு விபரீதமா ஏதாவது ஆயிட போதோன்னு பயந்துட்டு இருக்கேன். நீங்க பாட்டு பாட்டீங்களா? சாரி மாமா, அத்தை உங்க ஒய்ஃப்ன்றத மறந்துட்டேன். அம்மா, என்ன ரோஹிணி, இதோ வரேன். அம்மா, அம்மா, முடியல. அம்மா, என்னாச்சுமா? என்னம்மா, என்னாச்சுமா? அம்மா, ரோஹிணி கூப்பிட்டாலேன்னு வெளியே வந்தேன். டோர் மேட்ல கால வச்சு வழுக்கி விழுந்துட்டேன். வலி தாங்க முடியல. அத்தை, எல்லாருமே சொல்றாங்கல்ல அத்தை, தயவு செய்து ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. டாக்டர்கிட்ட காட்டினாதான் கால் சரியாகும். உடனடியா கிளம்புங்க அத்தை. சூரியகலா, நீ ஈஸ்வரி கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ. நாங்க இங்க இருந்து மத்ததெல்லாம் பாத்துக்கிறோம். நீங்க கூட்டிட்டு போங்க அம்மாவை. ரேவதி பாஸ் வந்தா நாங்க பாத்துக்கிறோம். இல்ல இல்ல, கலா இங்கே இருக்கட்டும். நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன். ஐயோ இல்லம்மா, இவங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு உதவியா இருக்கும்ல. ஏங்க நீங்க கூட்டிட்டு போங்க. அக்கா, நான் வேணா அம்மா கூட போயிட்டு வரட்டா? ஏய், வரது உங்க எம்டிடி, நீ இருக்க வேண்டாமா? என்னங்க நீங்க என்னங்க பாத்துட்டே இருக்கீங்க? கூட்டிட்டு போங்க. சரி அத்தை, நீங்க வாங்கத்த போலாம். இல்ல இல்ல கலா, நீ வர வேண்டாம். நீ இங்கே இருந்து எனக்கு பதிலா எம்டிய வரவேற்கணும். நான் மயில் மாப்பிளை கூட்டிட்டு போறேன். நானா? ஆமா மாப்பிளை, நீங்க தான் போய் வண்டி எடுங்க. அத்தை, அது வந்து போங்க போங்க மாப்பிளை, என்ன யோசிக்கிறீங்க? சரித, வாங்க. வாங்கம்மா. நீ டாக்டர் ஃபோன் பண்ணி அம்மா கீழ வந்துட்டாங்க, கூட்டிட்டு வராங்கன்னு சொல்லு. போ. சரிப்பா. மெதுவா புடிமா அவளை. ஏய் புடி, அந்த பக்கம் போய் புடி. அம்மா பாத்து. மெதுவா. பாத்து ஆண்டி. பாத்து பாத்துமா. பொறுமையா வாங்க. மெதுவா ஆண்டி. அவ்வளவுதாம்மா, வாங்க. பாத்து வாங்க. சூரியகலா, இத குடிச்சிட்டு பாத்ரூமுக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சு நீ ஹாஸ்பிட்டல் ஓடணுண்டி. இதை நாம எடுத்துட்டு போய் கொடுத்தா அவளுக்கு கண்டிப்பா டவுட் வந்தாலும் வரும். பேசாம ரேவதி கிட்ட கொடுக்க சொல்லலாம். ரேவதி, என்னக்கா? இந்த ஜூஸ சூரியகலா கிட்ட கொண்டு போய் கொடுத்துறியா? அவங்க காலையில இருந்து எதுவும் சாப்பிடவே இல்ல. இந்த ஜூஸ குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல. ஏன்க்கா, நீயே போய் கொடுத்துடலாமே. ஏய், கிச்சன்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடி, அதான் உன்னை போய் கொடுக்க சொல்றேன். சரிக்கா, கொடு, நான் கொடுத்துறேன்.
நீங்க தான் காலையில இருந்து எதுவும் சாப்பிடலன்னு சொல்லி அக்கா ஜூஸ் கொடுத்து விட்டாங்க, வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ரேவதி. சரி. ம். ரேவதி, ஆ, என்ன ரேவதி, ஜூஸ் கொடுத்துட்டியா? ஆ கொடுத்துட்டேன்க்கா, இந்நேரம் குடிச்சிருப்பாங்க. ம், சரி ரேவதி, நீ போ. ம். ஏ கலா, ஜூஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலைய காட்ட போகுது. என்னது இது? வயிறெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுதே. என்ன திடீர்னு வயிற்று கலக்குது? வாங்க சார், உள்ள வாங்க. உட்காருங்க சார். உட்காருங்க. மீனாட்சி அம்மா, சாரு குடிக்க ஜூஸ் கொண்டு வாங்க. கொண்டு வரமா? சார், என்னோட ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவர் தான் என்னோட அப்பா. வணக்கங்க. இவங்க தான் உங்க அக்கா தானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லைங்க, உங்க அக்காவை தானே இருக்கணும், அதான் சொன்னேன். ஆமா, இவங்க என்னோட அக்கா தான். வணக்கம். எனக்கு சின்ன அடிதான், ஏன் பயமுறுத்துறீங்க? அப்படிலாம் ஒன்றும் ஆயிருக்காது. டாக்டர், அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க எதையுமே கேட்காதீங்க. இசிஜி, ஸ்கேனு, எக்ஸ்ரே, இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பொறுமையா டைம் எடுத்து ஒன்னும் அவசரம் இல்லாம பாருங்க. எங்க அத்தை கால் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துக்கு ஆணி வேறு. அதை அசைச்சு பாத்துறாதீங்க டாக்டர், அசைச்சு பாத்துறாதீங்க. அவங்க இல்லனா நாங்க யாருமே இல்ல டாக்டர், யாருமே இல்ல. ப்ளீஸ் டாக்டர். ஓ மாப்ள, ஏன் இப்படி பண்றீங்க? அத்தை, ப்ளீஸ் அத்தை, உங்களை எதிர்த்து பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. உங்க அருமை பெருமெல்லாம் டாக்டருக்கு தெரியுமா? தெரியாது, தெரியவே தெரியாது. நான் சொல்லிதானே ஆகணும். டாக்டர், இவங்க எங்க ஊருக்கு மட்டும் தலைவி கிடையாது, எங்க குடும்பத்துக்கே தலைவி. ஆமா டாக்டர், இவங்க உயிர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் டாக்டர். தயவு செஞ்சு நல்லா செக் பண்ணுங்க டாக்டர், நல்லா செக் பண்ணுங்க டாக்டர்.